வணக்கம். சோறு, ஊரு, பாரு நம்ம புதிய சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷேர் வந்து ஹிமாட் சின்கா. இந்த ஹிமாட் சின்காங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. நம்ம துணிகள், கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ஆயத்த ஆடைகள் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. நெறைய டெக்ஸ்டைல் கம்பெனி பார்த்துருப்போம். இந்தியாவுல அலோக் இண்டஸ்ட்ரீஸ், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸு, என்சிசி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதிக அளவுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர் எஃப்ஐஐ அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் டிஐஐ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி டெக்ஸ்டைல் செக்டார் ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஹிமாட் சின்கா. அதோடைய வெப்சைட் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மட்டுமே 694 crore வந்திருக்கு செப்டம்பர் மாதத்தில், மார்ச் குவார்ட்டரில். ஸோ அதோடைய அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து 735 crore, செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 694, டிசம்பரில் வந்து இயர் ஆன் இயர் வந்து 1.83% டிக்ளைனில் இருந்தாலுமே நெட் இன்கம் வந்து 31.16, அதாவது 1316.36% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் செக்டார் வைஸ் பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு ரெவன்யூ இருக்கிற கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. அது மட்டும் இல்லை, இதை பார்த்தோம்னா நம்ம 1 month சேனலில் பார்த்தோம்னா 450 ரூபாய்க்கு ஹையஸ்டில் போயிருக்குது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இந்த டிக்ளைன் இருக்குது. ஸோ இதெல்லாமே செல் சைடு லிக்விடிட்டி. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் எவ்வளோ இருக்கும் பொழுது ரீசெண்ட் டேஸில் டே சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்துருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாகவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம மேபி இந்த சைடை வந்து இதை ஹேண்டிலாக எடுத்துக்கலாம். ஆனால் கிளியராக ஹேண்டில் ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் மேபி இந்த சைடில் வந்து ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் சப்போஸ் அப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வச்சு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்கிறதாலும் சரி, அல்லது கப் அண்ட் ஹேண்டில் எடுத்தாலும் சரி, இதில் எந்த அளவு ஹைட் வந்துருக்குதோ, இதை கப்பாக எடுத்தால் இந்த ஹைட்டு, அல்லது ஹேண்டில் எடுத்தால் இந்த ஹைட்டு, அல்லது இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்னில் வந்து ஹெட்டாக எடுத்துட்டோமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட், அதாவது இங்கேருந்து ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 200 எடுத்தோமா 260, அரௌண்ட் ஒரு 60 பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல ஷேரு. நீங்கள் உங்களுக்கு டெக்னிக்கலி அண்ட் ஃபினான்ஷியலி உங்களுக்கு இந்த ஷேர் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.